ஸோ 12th ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3x4 மேட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்து ரோ ரிடக்ஷன் மெத்தட் மூலியமாக இதோடைய ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் கொஸ்டின். ஃபைண்ட் த ரேங்க் யூஸிங் ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸை வந்து நான் ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னப்பட்டி உங்களுக்கு கண்டிப்பாக எக்கலன் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு தெரியணும். வாட் இஸ் எக்கலன் ஃபார்ம் அப்படின்னு தெரியணும். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அது போக இதில் உங்களுக்கு ஷார்ட்டாகவும் சொல்கிறேன். எக்கலன் ஃபார்ம் ஒன்றா என்னென்னா, எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அதோடைய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ, இது எல்லாமே நான் ஜீரோ தான். ஏன்னா எதுலேயுமே ஜீரோ இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஜீரோ வந்து யூனிட்டியாக இருக்கணும். அதாவது 1 இருக்கணும். 1 இல்லைன்னா 1 வர வைக்கணும். சரிங்களா? அதுக்கான ஆப்ரேஷன் இப்போ என்ன வேணாலும் பண்ணி இதில் என்ன யூனிட்டி வரணும். அப்புறம் கண்டிப்பாக எக்கலன் ஃபார்மில் லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஜீரோவாக இருக்கணும். லாஸ்ட் ரோவுக்கு முன்னோக்கிட்டி உள்ள எந்த ரோவாக இருந்தாலும் சரி, அது அந்த ஜீரோலேருந்து கம்மியான ஜீரோவாக இருக்கணும். இப்போ இதில் 3 ஜீரோ இருந்ததுன்னா இதில் 2 ஜீரோ இருக்கணும். ஸோ இதுதான் எக்கலன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் தெரிஞ்சால் தான் நம்ம சம் போட முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நமக்கு இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. யூனிட்டி இருக்குது, அதாவது 1 இருக்குது. அப்போ இந்த ரோ வந்து இந்த ரோவில் இந்த இடத்துல வந்து ஜீரோ வரணும். அப்போ என்ன பண்ணலாம், ரோ 2, அது வந்து என்னது, ரோ 2வில் இந்த இடத்துல ஜீரோ வரணும். அப்படின்னா நான் ரோ 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 3x1. ஸோ ரோ 2லேருந்து அதை என்ன செஞ்சிருந்தேன், கழிச்சிருந்தேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஸோ ரோ 2 தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். மீதி எல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் அப்படி எழுதிடுங்க. 2 - 1 இது தான் பண்ண போகிறேன். அதனால் அதை கேப் விட்டு 1 - 2 3 1 - 1 1. ஸோ ரோ 2 தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ரோ 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை ரஃப்பாக அங்கே எழுதிக்கலாம். 3 6 - 3 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை R2லேருந்து சப் பண்ணணும். 3 - 3 3 - 3 0 -2 -6 -7 2 மைனஸ் அப்போ +3 அப்போ 4. சரிங்களா? இந்த இடத்துல 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 0 வர வைக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், ரோ 3ல இருந்து மைனஸ் ரோ 1 கழிச்சிங்க அப்படின்னா ஏ வந்து எப்படி வந்துடும், ரோ 3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் ரோ 1 2 3 அப்படி எழுதிக்கலாம். 1 2 -1 0 -7 4 3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். 4 1 -1 1. ஸோ இப்போ R3 - R1. R3 என்னது, 1 - 1 0 -2 -2 -4 -3 -1 +1 ஆயிரும். R3 -1 × -1 +1 ஆயிரும். அப்போ 4 வரும். சரிங்களா? தப்பு விட்றாதீங்க. சாதாரண அடிஷன் சப்ராக்ஷன் தான். அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி மெத்தடு தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது 0 ஆன மாதிரி இதை என்ன செய்யணும், 0 கொண்டு வரைக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், R4 -R1. அப்போ ஏ வந்து 1 2 3 3 ரோவும் அப்படியே எழுத போகிறேன். 1 2 -1 0 -7 4 0 -4 +4. இந்த R4 1 கழிக்க போகிறோம். அப்போ 1 - 1 0 -1 -2 -3 1 -1 அப்போ 2 ஆயிரும். ஸோ கழிக்கிறது ரொம்ப ஈஸி தான், கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ வந்துருச்சு. அடுத்த நெக்ஸ்ட்டு எக்கலன் ஃபார்முக்கு இந்த 2 என்ன செய்யணும், 0 வரணும். இந்த 2 0 வரணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிங்க. கண்டிப்பாக நிறைய ஐடியா இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கும்போது, இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 0க்கு லாஸ்ட்டு ரோ விட்டுருங்க. லாஸ்ட்டுக்கு முந்தின இதில் இந்த 0க்கு அடுத்தது இதுலேயும் யூனிட்டி கொண்டு வர முடியுமான்னு யோசிங்க. யூனிட்டி வரணும்னா இதை, அதாவது R3 / 4 பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏ வந்து எப்படி ஆயிரும், 1 2 அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் அப்படி தான் இருக்குது.
அதனால் அதை அப்படியே எழுதிக்கிறேன். தேர்ட் ரோவை டிவைடு பை 4, 0 டிவைடு பை 4 0 தான். -4 டிவைடு பை 4 -1, இது 1, 0 -3 2 இப்படி ஆயிடுது. ஸோ 0க்கு அடுத்தது இதையும் யூனிட் கொண்டு வரேன், அப்படி யோசிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 0 வரணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 0 வரணும் அப்படின்னா இந்த ஏவை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இது R4. சரிங்களா? R4 சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன, இது R3 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். R3 அதான் R4லேருந்து கழிக்க போகிறேன். ஸோ அதான் கான்செப்ட்டு. மற்ற அப்போ R1 அப்படியே எழுதிடுங்க. அதேமாதிரி R2வையும் அப்படியே எழுதிடுங்க. R3யும் அப்படியே எழுதிடுங்க. இப்போ R4 என்ன பண்ண போகிறேன், R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது சைடில் ரஃப்4க்கு அங்கே எழுதிடுங்க. 0 -3 3. இந்த R3 என்ன செஞ்சுருக்கேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இப்போ R4லேருந்து இதை என்ன செய்யணும், கழிக்கணும். 0 -0 0, அப்புறம் -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும். -3 + 3 0, 2 -3 -1. ஸோ நமக்கு இந்த இடம் என்ன செஞ்சிச்சு, 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடம் 0 வரணும். அப்போ என்ன செய்யலாம், இதையும் ஆட் பண்ணிட்டீங்கனாலே என்ன செஞ்சிடும், 0 வந்துடும். ஆனால் என்ன பிரச்சனை, அப்படி ஆட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 வரும். ஆனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -1 ஆயிரும். இது இந்த 0 மறுபடியும் சேஞ்ச் ஆயிரும். அதனால் இப்போ என்ன யோசிக்கன்னா, இதை 0 பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி இதை 0 பண்ண முடியுதா பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸு நீங்கள் அப்போது ஞாபகம் வச்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டமாயிரும். ஸோ நான் இதை 0 பண்ண பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதனால் இங்கே 2 0 வந்த மாதிரி இங்கேயும் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல 0 வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கேன். அப்போ R3க்கு இந்த இடத்துல 0 வரணும் அப்படின்னா R3யை 7ஆல் மல்டிப்ளை பண்ணி 2லேருந்து சப் பண்ண போகிறேன். சரியா? R3யை இது நீங்கள் தான் யோசிக்கணும். இதுக்கு 0 வர்றதுக்கு என்ன உண்டோ அதை பார்க்கணும். அப்போ R3யை 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு போகிறேன். 3 R3. சரிங்களா? இதில் இருந்து கழிக்கணும், R2லேருந்து கழிக்கணும். ஸோ R3யை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை R2லேருந்து கழிக்கணும். அப்போ ஏ எப்படி வரும், ஸோ 1 2 அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ என்ன பண்ண போகிறேன், 3 R3. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 R3 7 7ஆல் பண்ணிங்கன்னா 0 -7 +7 இருக்கும் இந்த இது. இதைத்தான் R2ல் என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ R2லேருந்து கழிச்சிங்கன்னா 0 -0 0, அடுத்தது -7 மைனஸ் இன்ட்டு +7 0, 4 -7 -3, லாஸ்ட் உள்ளது அப்படி தான் இருக்கும். ஸோ கவனிச்சுக்கிடுங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டும் என்ன செஞ்சுட்டு 0 வந்துருச்சு. ஆனால் நம்ம எக்லன் ஃபார்ம் படி கண்டிப்பாக ப்ரொசீடிங் டைம், அதாவது இதுக்கு முன்னக்குட்டி ரோ, இது லாஸ்ட்டு ரோ, லாஸ்ட்டுக்கு முன்னக்குட்டி உள்ள ரோ கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். அப்போ இதை 0 பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம், இதை 0 பண்ணணும் அப்படின்னா இதை 0 பண்ணும்போது மற்ற எல்லா டைமும் என்ன செய்யக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுபடி தான் யோசிக்கணும். எப்படி அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா, இப்போ இது 0 பண்ணணும்னு சொல்லிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது 0 ஆயிரும். ஆனால் இங்கே நம்பர்ஸ் வந்துடும். அதனால் அந்த விதமாக தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ இதை 0 பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ இதை என்ன பண்ணலாம், R4 வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா R4யை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். R4 இது R4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு R3லேருந்து கழிக்க போகிறேன். ஸோ எப்படி வரும், A = 1 2 அப்படி தான் இருக்கும். 1 2 -1 0 -7 4, R3யும் அப்படி தான் இருக்கும். R4க்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0 0 -3 ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது ரஃப்4க்கு பார்த்துக்கிடுங்க. இப்போ R4யை R3லேருந்து கழிக்கணும். R3 0 -0 0 0 -0 0, -3 மைனஸ் இன்ட்டு +3 0 ஆயிடுது. ஸோ நவ் இன் எக்கலன் ஃபார்ம்
ஸோ வந்து it is in row echelon form. echelon சொல்லுவாங்க, echelon form. ஸோ அப்போ it has 3 non-zero rows. 3 non-zero rows பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 இது ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிட்டு, ஆனால் நான் ஜீரோ. ஸோ இது இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா இது நான் ஜீரோ, இது நான் ஜீரோ, நான் ஜீரோ. அப்போ 3 நான் ஜீரோ இருக்குது, ஆனால் 3 நான் ஜீரோ ரோ. அதனால் ரேங்க் வந்து ரோ ஏ ஈக்குவல் டு 3. இதுதான் ஆன்சர்.